வெல்கம் டு ஸ்டீமாஸ் லைஃப் ஸ்டைல்ஸ். வந்து நான் நிறைய பேர்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து ரொம்ப பெரிய கேப் வீடியோவே கண்டினியூ பண்ண முடியலை. ஸோ கண்டிப்பாக வந்து ஏன் ரீசன் அப்படின்னா நிறைய வந்து எக்ஸாம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அண்ட் வந்து கொஞ்சம் ஹை ஸ்கூல்னால நிறைய ஒர்க்ஸ்லாம் இருந்தது. பட் இன்னிலேருந்து அதாவது இப்போலேருந்து நம்ம சேனலில் வீடியோ வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வாக் அப்படின்னா ஈவினிங் வாக் அண்ட் அப்புறம் என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் ஈவினிங்காக வந்து சத்யநாராயணர் பூஜை இருக்குது. அதனால வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா காலையிலே எழுந்து அடுப்பெல்லாம் வந்து கழுவியே விட்டுட்டாங்க. அழகாக கழுவி விட்டுட்டு இது பண்ணிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஈவினிங்காக அடுப்பெல்லாம் ஒன்ஸ் டைம் தொடச்சிட்டு அங்கே கொஞ்சம் பாத்திரம் இருந்தது, அதெல்லாம் விளக்கி முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக சிங்கை க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் வந்து பப்பி வந்து உக்காந்துட்டு இருந்தான். அவன் கூட விளையாட போயிட்டேன். அவன் கொஞ்ச நேரம் வந்து போஸ்ட்லாம் கொடுத்து என் கூட விளையாடிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் அவன் கூட விளையாடினது வந்து டைம் போனதே தெரியல. ஒரு 5:30க்கு இருக்கும். வெளியில் போய் பார்த்தேன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருட்டாகவும் சூப்பராக இருந்தது கிளைமேட்டு. அண்ட் அப்பயே ஒரு 5:30 மேலேயே வந்து உருளி பாத்திரம் செட் பண்ணிட்டேன். அண்ட் வந்து ஈவினிங்காக தான் செட் பண்ணேன். மார்னிங் வந்து வதங்கிடும்ன்ட்டு. அப்புறம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் டைல்ஸ்க்கு வந்து கோலம் போட்டால் தெரியாதுன்ட்டு மஞ்சள் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து நல்லா தேய்ச்சிட்டு வாசனை மஞ்சள் தேய்ச்சிட்டதுக்கப்புறமா கோலம் வந்து ஸ்டார் கோலம் போட்டுட்டு நடுவில் ஒரு பூவை வச்சுட்டேன். அண்ட் வந்து கோலம் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நானும் எங்கள் அம்மா வந்து ஒரு லாங் ட்ரைவ் போவோம். அதாவது ஐயப்பந்தாங்க வரைக்கும் போயிருந்தோம். ஏன் அப்படின்னா வந்து சத்யநாராயண பூஜைக்கு நம்ம சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதனால் வந்து லாங் ட்ரைவ் போயிருந்தோம். கிளைமேட் வேறு லெவலில் இருந்தது. சன்செட் சூப்பராக இருந்தது அண்ட் ரொம்ப ஜாலியாக இருந்தது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம சிந்துக்கெலாம் ஃபுட்டு காலி ஆகிடுச்சு. அதனால் வந்து ஃபுட் ஷாப்புக்கு போயிட்டு, அதாவது பெட் ஷாப்புக்கு ஃபுட்டு வாங்க போயிட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அங்கே பப்பிக்கு வந்து சின்ன வயசில் பப்பி வந்து பேபி ஃபுட் எல்லாமே அங்கே தான் வாங்கிட்டு இருந்தோம். பப்பிக்கும் சிந்துக்கும் 2 பேருக்குமே சேர்த்து அது ஒரு சின்ன கடை தான். பட் வந்து நல்லாயிருக்கும், ஒர்த் ப்ரைஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நாங்கள் எப்பவுமே வந்து சிந்துவுக்கு வந்து மியாவ் ஃபுட் தான் வாங்குவோம். அண்ட் அங்கே வந்து ரோப்பெல்லாம் பார்த்து இது பண்ணிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு ஃபுட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்ட உடனே ஸ்லோகம் 108 ஸ்லோகம் படிச்சுட்டு நம்ம வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா தீபம் நல்லா காமிச்சதுக்கப்புறமா நெய்வேத்தியம், அதாவது 5 அத்தியாயம் படிக்கணும். கதைகள் படித்தா ரொம்பவே நல்லது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரில் பெரியவங்க தான் படிக்கணும். அந்த ஸ்பீக்கரில் நாங்கள் போட்டு விட்டுட்டோம். அத்தியாயம் வந்து ஒரு அத்தியாயம் முடியும் போதும் நம்ம என்ன பண்ணணும்னா வந்து ஒரு நெய்வேத்தியம் நாங்கள் வந்து பால் வச்சோம். நெக்ஸ்ட்டு வந்து அதாவது பால் வகைகளில் வந்து ஸ்வீட் இருக்கும் பார்த்திங்களா, அதை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு அத்தியாயம் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பால், நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்வீட்டாக வச்சு நம்ம வந்து அதாவது இந்த நாராயணனுடைய பூஜையை வந்து நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். ரொம்பவே சிறப்பாக போச்சு. எனக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது அண்ட் எங்களுக்கு ரொம்பவே வந்து மன நிறைவாக இருந்தது. அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் புதுசாக ஒரு கண்டென்ட்டில் சந்திப்போம்.